Hello, Sam here. Hey Karupasamy. Yes, sir. Your new manager wants to meet you. Where, sir? Right now, in his office. வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்தில் 2வது மேனேஜர். முதல் மேனேஜரை சமாளிக்கிறதுக்குள்ளேயே பெரும்பாடாக இருந்துச்சு. இவன் என்ன தாலியாக இருக்க போகிறானே தெரியலையே. என்ன கருப்பு போட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, ஊருக்கு தான். ஆனால் நம்ம ஊருக்கு இல்லை. வேற எங்கடா போற? பெங்களூருக்கு. பெங்களூருக்கா? ஏன் இந்த ஊரில் வேலை கிடைக்கல, அந்த ஊருக்கு போய் வேலை தேட போறியா? பெங்களூர் யாரோட தெரியும் உனக்கு? வேலை கிடச்சிருச்சுல்ல. எது வேலை கிடச்சிருச்சா? சொல்லவே இல்லை. சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உனக்குலாம் இவன்ட வேலை கொடுத்தான்? ஏன்னா இந்த எம்என்சியில் ஃப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டானேடா. யார் ஃப்ரெஷரு? நீதான். அது போன வாரம். என்னடா பண்ண? ஜெராக்ஸ் கடையில் உனக்கு ஒரு ரங்கசாமி கிடைச்ச மாதிரி எனக்கு இங்கே ஒரு ரங்கசாமி கிடைச்சான். 2 வாரம் ட்ரைனிங்கா, உடனே ஆன்சைட் ஆனா. அதான் உடனே கிளம்புறேன். ஆனால் ஒன்றுண்ணா, நீ சொன்ன மாதிரி ஆன்சைட் போகணுன்னா அப்பா டக்கர் ஆகிறதா ஒரே ஆப்ஷன். பட்டா ஜெராக்ஸ் கடையில் உனக்கு ஒரு ரங்கசாமி கிடைச்ச மாதிரி எனக்கு இங்கே ஒரு ரங்கசாமி கிடைச்சான். எம்பட பேர் கருப்புசாமிங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேண்ணா? காடு ஓட்டிகிட்ருக்கேனுங்க. காடு ஓட்டுறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இப்போவெல்லாம் காடு ஓட்டுறவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் கலர் கம்மிங்களா, அதனால் பொண்ணு அமைஞ்சாலும் இப்படி தானுங்க அமையுது. எம்பட ஐயன் ஊருக்கே பெரியவருங்க. இதை சொன்னோம்னா அப்படிம்பாரு. அது என்னமோ தெரிலிங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் பொண்ணு சக்கச்சவே அமையுதுங்க. முன்னாடி வராரு இல்லைங்க ரங்கண்ணன், எங்கள் ஊர்லேருந்து போன முதல் கம்ப்யூட்டர் இன்ஜினியருங்க. அவரால் நம்மளுக்கு காரியம் ஒன்று ஆகணும். ஆனால் இந்த பொண்ணு மேட்ட சொன்னோம்னு வைங்க, செருப்பாலே அடிச்சு போடுவார். ஏன்னா அவருக்கும் கண்ணால அவளிங்க. அப்படி வீட்டில் சொல்ல முடியாத அவசியம்ன்றா. மாரியே நீ முடிஞ்சு நாளைக்கே சென்னைக்கு போயிடுவா. அதான் இன்னைக்கே கேட்டலாம்னு கூட்டியாந்தேன். அப்படி அவசரம்னா லவ்வா எசவ போறியாடா? ரூம்புக்கு மட்டும் கூட்டு வந்துடாதரா, கத்தி தூக்கிட்டு வந்துருவானுங்க. காலோ காதை போச்சுன்னா எவடா என்ன கட்டிப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படித்து முடிச்சு 1 வருஷம் ஆகி போச்சு. என்னடா படிச்ச? ஊரலை தானா, ஊரையே மறந்துடுவீங்களே. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு 82%. கோர்ஸ் எடுக்க சொன்னதே நீ தானே? அட ஆமாம்ல, நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறோமா ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. இதில் வேற நல்லது பண்ணால் ஞாபகம் வச்சுக்க கூடாதாம்ல கர்ண பரம்பரையில். ஸோ உங்களோட புராணத்தை விட்றியா? சலிச்சு கதரா கருப்பு, மேட்ரு சொல்லு. ஐயன் காட்ட பார்க்க சொல்கிறாரு. பார்க்க வேண்டியதானே? ஊரில் பாதி உங்களுது, வீட்டுக்கு ஒத்த புள்ள, காட்ட பார்க்காம கலெக்டர் ஆக போகிற நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சென்னையில் 2 வருஷமாவது வேலை பார்த்தே ஆகணும். சில்லற இல்லாதவன் தாண்டா சிட்டிக்கெல்லாம் வருவான். உனக்கு எதுக்குடா இந்த நாரப்பழப்பு? அது என்னமோ பெரிய ஆளு நீங்கள், எனக்கு வேலை வாங்கி தர முடியாதா? இவன் விட மாட்டான் போல இருக்குதே. இவன் ஊருக்கு வந்தால் நம்ம பழப்பு நாரிடான். ஆனால் இவனை எப்படி இவங்க ஐயன் வீட்டை விட்டு அனுப்ப போகிறதில்ல. நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்ப தான் போகிறான். அதனால் கருப்பு, இந்த அண்ணனை நம்பிட்டல, ஊருக்கு வந்து சேரு. உன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாகுது பாரு.
இப்போவும் சொல்றேன்டா, உங்க ஐயன்கிட்ட சொல்லிட்டு வரதா இருந்தா மட்டும் வா, இல்லாட்டி அந்த பக்கம் வராத. ஐயோ, அண்ணன் தான் வர சொல்லிச்சுங்க. வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம வந்துரு, 2 வாரத்தில் வேலை வாங்கி கொடுக்குறோன்னு அண்ணன் தான் சொல்லிச்சுங்க. நீங்கள் வேணா அண்ணன்னு கேட்டு பாருங்க. ராத்திரி முச்சூடும் கரண்ட்டை கட் பண்ணி கவர்மெண்ட் தூங்க விடாது, காலங்காத்தால இவனுங்க தூங்க விட மாட்டானுங்க. ஹலோ, ஆமாங்க, யார் பேசுறது? சொல்லுங்க பெரியப்பா, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஊர்ல எல்லாம் ஜோக்கியம் தானே? அதெல்லாம் ஜோகம் தான். கருப்பு தான். கருப்பு என்னாச்சு பெரியப்பா? ஏன்றா ஊர்ல எத்தனை மணி கூட சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அவனை சன்னி கூப்பிடாதுன்னு. இப்ப ஏன்றானா அவங்க வந்திருக்கானா? நீதான் வர சொன்னியா? நான் சொல்லிங்க. என் பற்றி கேட்கவே மாட்டியா? இப்பவே சொல்லிட்டாண்டாங்க, இந்த 2 வாரத்துல ஊருக்கு வந்தாவணும். இதெல்லாம் தோல்வி கொடுதான். ஆமா, 2 வாரத்துல ஊருக்கு வருவானுங்க. அதுக்கு நானாச்சுங்க பொறுப்பு. உள்ளவா, சென்னைக்கு வந்து சேரு, வாழ்க்கை எப்படி பிரகாசமாவது பாரு. என்னடா கருப்பு, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறா? ஊரில் சொல்லிக்காம வந்துட்டேண்ணே. சொல்லிக்காமனா ஓடி வந்துட்டியா? இல்லை சொல்லிட்டேன். சொல்லிக்கலாங்கிற சொல்லிட்டேங்கிற, என்னடா விஷயம்? முதல்ல சொல்லலைண்ணே, இப்போ சொல்லிட்டேன். அப்புறம் எப்படிடா சொல்லலன்னு ஆகும்? கொசு தொல்லடா நாராயணா. கிளம்பும்போது சொல்லலைண்ணே, இப்போ சொல்லிட்டேன். போதுமா? ஊத்தொல்ல தாங்க முடியலையே. தம்பி, நாயர் கூப்பிடு. நாயர் 2 டீ மேல அனுப்புங்க. குட் மார்னிங் ராண்டி. ரெண்டோ? ஆமா நாயர், 2 தான். தம்பி வந்திருக்கான் ஊர்ல இருந்து, இங்க தான் தங்க போறான். யாருண்ணே ராண்டி? வேற யாரு, நான் தான்டா. பேரை மாத்திட்டியா? அப்பா வச்ச பேர் தான் ரங்கசாமி, அமெரிக்காக்காரன் வச்ச பேரு ராண்டி. ஆபீஸ்ல வச்சது அப்படியே வருது. ராண்டி அண்ணா, நாயர் கணக்கு செட்டில் பண்ண சொன்னாரு. தருவோம்டா. அடுத்த வாரம் சம்பளம் வரட்டும். அது என்ன உனக்கு மட்டும் டபரால காப்பியா? இதுவும் டீ தான்டா, அண்ணனுக்கு மட்டும் ஸ்பெஷலு, டபரால. அடுத்தவங்க குடிச்ச கிளாஸ்ல குடிச்சா ஏன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? அப்புறம் இனிமேல் அண்ணனுக்கு கூப்பிடாத, நீங்க ராண்டினே கூப்பிட்டுக்க. அப்ப என் பேரையும் சாமனு மாத்திடுவாங்களாண்ணா? தூங்கு மோனே தூங்கு, 2 வாரம் தான், நல்லா தூங்கு. உன்னை எப்படி ஊருக்கு திருப்பி அனுப்புறேன்னு பாரு. டேய் கருப்பு, டேய் எந்திரி. டேய், மணி 8, எருமாடு மாதிரி தூங்குற. நேற்று கொடுத்த 2 புக்கை சாயந்தரம் வரத்துக்குள்ள படிச்சு வை. ஆஃபீஸ்ல இருந்து நிறைய புக் எடுத்துட்டு வரேன் படிக்கிறதுக்கு. மோன அதை மட்டும் படிக்காம இருந்தா சாயந்தரம் ஊருக்கு கிளம்பு. என்ன பலசரக்கா? என்னையும் கூட்டி போயிருக்கலாம்ல, சூப்பர் மார்க்கெட்ல பார்த்ததே இல்லை. என்னடா நக்கலா? பலசரக்காம்ல பலசரக்கு. முதல்ல உன் பாஷையை மாத்தணும்டா. எத்தனையும் நீ படிக்கிறதுக்கு புக்கு. டார்ச்சருங்க. போதும்டா நீ படிச்சு கிழிச்சதே. நாளையில இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாம் வாங்கி நின்று போயிட்டு வா.
சார் ரெஸ்யூம். ஆர் யூ ஃப்ரெஷர்? எஸ் சார். கெட் அவுட். என்ன கொடுமை சரவணனது. என்னடா கருப்பு, நீ வந்து வாரம் ஒன்றாச்சு, ஒரு அப்டேட்டும் இல்லை. நானும் இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஆஃபீஸில். என்ன விஷயம்? ப்ரெஷர்னா கம்பெனிகளே விட மாட்டேங்கிறாங்க. இல்லை வேலை வேறு. அடுத்த வாரம் 2 பேரும் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. வேலை கிடச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது ஐடி ஜாப்டா, மற்ற வேலை மாதிரி கிடையாது. முழுக்க பிரெயின் ஒர்க்கு. ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, ஆனாலும் மைண்டு ட்ரெயின் மாதிரி ஒரே லைனில் போகணும். அசந்தரக்கூடாதுடா. நீங்கள் எப்படிண்ணா? என்ன கேட்குறியா? நான் அசர மாட்டேனே. விடிய விடிய வேலை பார்க்கணும். விடிஞ்சதே தெரியாமல் வேலை பார்க்கணும். அவன் தான்டா கிங்கு. அந்த மாதிரி ஒரு கிங்கு கிட்ட பேசிட்டுக்கிறேன் நீனு. சரக்கு உள்ள போவ சீக்கிரட்லாம் வெளியே வரட்டுமான்னு பர்மிஷன் கேட்குதுடா. ஏண்ணா நீ மெடிக்கல் ரப்பா தானே இருந்த, அப்புறம் எப்படி ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிது? அதுவும் பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனிலையா? நான் பெரிய கம்பெனியில் வேலை சாகிறேன்னு உன்ட்ட எந்த மடையண்டா சொன்னது? வேற யாருண்ணா? நீ தான். உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன் கருப்பு. ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். சம்பளம் கூட 10,000 தாண்டாது. அதுக்கே என்ன சீனு பார்த்தியா? அதாண்டா கிங்கு, அண்ணன் கிங்கு. கருப்பு, அப்போ சொல்ல போகிறது யாருக்கிட்டையும் சொல்லிடாது. ஒரு 4 ஜெராக்ஸ் கடைக்கு போயிருந்தேன். அது பார்த்தா ஒரு ரெஸ்யூமே. அவன் பேரும் என் பேரும் ஒன்று. இனிஷியல் கூட ஒன்றுடா. கூடவே ஒரு வாக்கின் இன்டர்வியூ கட்டிங். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு போனேன். கொடுக்குற சம்பளத்தை கொடுங்கடான்னு உடனே கொடுத்துட்டானுங்க. ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஹெல்ப்பு, டாக்குமெண்ட்டு, இந்த பக்கம் ஒரு இந்திக்காரன், இந்த பக்கம் ஒரு குவாலிட்டி, எல்லார்டையும் ஹெல்ப்பை வாங்கி சமாளித்தேன். 3 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அன்னைக்கு அண்ணன் கிங்கு. இப்போ கூட 3 வருஷத்தை 5 வருஷமாக ஃபேக்கு போட்டு ரெஸ்யூமை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நிறையா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒன்றுடா, இந்த தடவை பெரிய கம்பெனி தான், சின்ன கம்பெனிலாம் போகிறதில்ல. அடுத்தது நேராக ஆன்சைட்டு, அமெரிக்கா செட்டில் தான் கணக்கு. ஏண்ணா ஏமாத்துற தப்பு இல்லையா? ஐடிடா, கொஞ்சமாக போய் சொல்லிக்கலாம், தப்பே இல்லை. நல்லது நடக்கணும்னா போய் சொல்லலாமா? அவர் தாடிக்கார ஒருத்தர் இருந்தார், கன்னியாகுமரியில் கூட நின்றுக்கிறாரா, அவர் கூட சொல்லிக்கிறாராம் இதை. ஆனால் ஒரு விஷயம்டா, ஆன்சைட்டு போகணுன்னா அப்பாட்ட இருக்கிற அவர் தான் ஒரே. ஹலோ, கரு பேசுகிறேண்ணே. இன்டர்வியூ என்னடா ஆச்சு? வேலைக்கே ஆகலை. ப்ரெஷருக்கு ஒரு வய வேலை தர மாட்டேங்கிறான். உனக்கு தான் நிறைய பேர் தெரியுமில்ல, யாராவது ரெஃபர் பண்ண சரியா? இன்னைக்கு ஊற்றிக்கிச்சா? சரி, நான் ஒரு அட்ரஸ் தரேன், எழுதிக்கோ. இங்கே போய் ராண்டி அமிச்சாருன்னு சொல்லு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அண்ணா இப்போ ஒரு மீட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், சாயந்தரம் மற்றெல்லாம் பேசிக்கலாம். பாய். குட் மார்னிங் சார். சார் ராண்டி அனுப்பிச்சார் சார். No, no, no bad batch. No, 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 அம்மா வளர்க்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். My family total damage. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. ஒரு வாரம் தான் பாப்பேன். வேலை கிடைக்காட்டி ஊருக்கு வந்தாகணும். இல்ல நானும் உங்க அம்மாவும் அங்கே வந்து கூட்டி வந்துருவோம். ஒரு வாரம் தான் கண்ணு, ஒரே வாரம் தான். என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. தான் பாப்பேன். வேலை கிடைக்காட்டி ஊருக்கு வந்தாகணும். ஒரு வாரம் தான் கண்ணு, ஒரே வாரம் தான். ஒரே வாரம் தான். ஒரே வாரம் தான். கொஞ்சமா தப்பு பண்ணிக்கலாம், கொஞ்சமா தப்பு.
Hello, Sam here. Hey Karupasamy, Yes, sir. your new manager wants to meet you Where, sir? right now in his office. May I come in, sir? வாங்க மிஸ்டர் சாம், உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரங்கண்ணா, நீங்களா 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 நீங்க எப்படி மேனேஜரா? நீங்க எப்படி மேனேஜரா? நானே தான். நீ எல்லாம் பஞ்சத்துக்கு அப்பாட்டக்கானவன்டா. நான் எல்லாம் பரம்பரையாவே